ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 9/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான அதே போல் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டு நாளை வெளியிடப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஸோ டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட்டு நாளை வெளியிடப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்துள்ளது. இப்போது இதுவரைக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், என்னோடய மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கிடைக்குமா, மைனாரிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ஆகஸ்ட் 13 கலந்தாய்வு தொடக்கம். இப்போது இதில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 78 கல்லூரிகளில் 13,999 எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு சேர்க்கை அனுமதி தரப்பட்டுள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு ஏற்கனவே தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 13 கலந்தாய்வு. இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது தமிழ்நாடுக்கான கலந்தாய்வு 13 தொடங்குகிறது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும். இப்போ இந்த தரவரிசை பட்டியலுங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, NRI கோட்டாக்கு, அதே போல் மைனாரிட்டி கோட்டாக்கு, எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் 7.5% அனைத்து தரப்பினருக்கும் தனித்தனியாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். இந்த தரவரிசை பட்டியலில் நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கிறீங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, உங்களுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அனைத்து விவரங்களும் அதில் வந்துடும். அதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் என்ன மாதிரி காலேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற கட் ஆஃப் வீடியோவும் நாளை நம்ம அதை பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான அவசர செய்தி. டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் நாளை வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹெல்த் மினிஸ்டர் தெரிவித்துள்ளார். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் டிஎன் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, NRI சீட்டில் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.